வணக்கம் மக்களே. துரோகம் செய்வதில் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நோபல் பரிசு. செங்கோட்டையன் அவர்களோட பரபரப்பான பேட்டியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. துரோகம் செய்வதில் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்துள்ளார். அப்போது அவர் பேசுகையில், அதிமுக வலிமையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய கருத்தை சொன்னேன். இன்றும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் தேவர் ஜெயந்தியில் பங்கேற்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக புத்துயிர் பெற்று தமிழகத்தில் நல்லாட்சி ஏற்படுத்தப்பட வேண்டும். ஜெயலலிதா அவர்கள் தமிழகம் வலிமையோடு இருக்கும் என்று சொன்னார்களே, அதனை நிறைவேற்றவே என் கருத்தை சொன்னேன். 2 லட்சம் வாக்காளர்களை கொண்ட இடத்துல 5000 வாக்குகள் பெற்றோம். அப்போதே அதிமுகவின் நிலையை அறிய வேண்டாமா? 2026இல் வெற்றி வாய்ப்பை இழந்தால் ஏன் முன்னே சொல்லவில்லை என்ற கேள்வி எழும். அதனால்தான் வெளியேறியவர்களுடன் 10 நாட்களில் பேசலாம் என்றேன். யாரை சேர்க்க வேண்டும் என்பதை பொதுச் செயலாளர் முடிவு செய்யலாம் என்று சொன்னேன். ஆனால் என்னை கட்சியிலிருந்து நீக்கும்போது நான் பி டீம் என்றார்கள். நான் எந்த டீமிலும் இல்லை. யார் பி டீம் என்பது நாடறியும் என்று கூறியுள்ளார். 53 ஆண்டுகள் இந்த கட்சிக்காக அர்ப்பணித்து கொண்டவன் இன்று கட்சியிலிருந்து என்னை நீக்கியிருப்பது மனவேதனையை ஏற்படுத்துகிறது. இரவெல்லாம் உறங்கவே இல்லை. கண்ணீர் வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தான் A1ஆகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிமுகவின் தற்காலிக பொதுச் செயலாளர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தமிழகத்தில் துரோகம் செய்தது யார் என்று மக்களுக்கு நன்றாகவே தெரியும். முதலில் நான் கட்சியின் மூத்த தலைவர். என்னை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு முன்பு எனக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் கட்சியிலிருந்து வெளியேற்றியிருக்கிறார். இது கட்சி விதிகளுக்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பு கட்சிக்கு வந்தவன் நான். அதிமுகவில் அவருக்கு முன்பே பேரவை தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளேன். எடப்பாடி பழனிசாமியின் செயல் சர்வாதிகார போக்கு என்றும் துரோகம் செய்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். ஆனால் துரோகம் செய்தது யார்? எல்லாவற்றுக்கும் வீடியோ ஆடியோ ஆதாரம் உள்ளது என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். இத்தனையையும் ஏன் இத்தனை காலம் சொல்லவில்லை என்று கேட்கலாம். ஆனால் கட்சியில் இருக்கும் வரை எதையும் விமர்சிக்க முடியாது. துரோகம் செய்வதில் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நோபல் பரிசு வழங்க வேண்டும். தமிழகத்தில் துரோகம் செய்தவர்களுக்கு நோபல் பரிசு கொடுப்பதாக இருந்தால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சரியாக இருக்கும் என்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதனே சொல்லலாம். இந்த தகவல் தான் துரோகம் செய்வதில் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நோபல் பரிசு மற்றும் செங்கோட்டையனோட பரபரப்பு பேட்டி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.